வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான காரக்குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காரக்குழம்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பச்சை மொச்சையும் கத்திரிக்காயும் வச்சு ரொம்ப அருமையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராகி களி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த காரக்குழம்பு. இந்த குழம்பு எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதே போல் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ கடுகு, உளுந்து, வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க இந்த குழம்புக்கு, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பூண்டை பார்த்திங்கன்னா நான் இடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஒரு பாதி அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ஒரே ஒரு தக்காளி பழம், பெரிய சைஸில் உள்ள ஒரு தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த தக்காளியோட பச்சை வாடை போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சை மொச்சை உரித்து எடுத்து வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மொச்சையை வதக்கிட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள பச்சை வாடை இருக்காது. அதே சமயம் நமக்கு சீக்கிரமாகவும் நல்லா வெந்து வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் காஞ்ச மொச்சை சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா அந்த காஞ்ச மொச்சையை வறுத்துட்டு குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 2 கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன். இந்த மொச்சை, கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இந்த குழம்புல பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கிடச்சிதுன்னா சேர்க்கலாம், உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி மொச்சையும் கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்த்து செய்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 செகண்ட் வதக்கினோம்னா போதும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் நான் வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்தோம்னா போதும். நம்ம ஏற்கனவே தக்காளி வேறு அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம். இந்த அளவு புளி எடுத்திங்கன்னா 4 பேருக்கு குழம்பு தாராளமாக 4லேருந்து 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த அளவு புளி எடுத்தோம்னா போதும். இப்போ கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்துக்குவோம். தண்ணி வேணால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் அந்த மொச்சை, கத்திரிக்காய் எல்லாம் வெந்து அந்த மொச்சையில் பார்த்திங்கன்னா அந்த உப்பு, காரம்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும். அதனால் அடுப்பை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பும் திக்காகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வெந்து வரணும். இப்போ கத்திரிக்காயும் பாருங்கள், மொச்சையும் நல்லா ரெண்டும் நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சோம்புத்தூள் இல்லைன்னா அந்த தேங்காய் கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. அதே போல் தேங்காய் அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னாலே போதும். அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்து இன்னொரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சோம்னா போதும். நம்மளோட காரக்குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுங்க. இப்போ இந்த குழம்பு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த காரக்குழம்பை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.